குழந்தைங்களுக்கு டக்குன்னு செஞ்சு கொடுக்குற மாதிரி ஒரு ஜீரா ரைஸ் தான் பார்க்க போகிறோம். பெரியவங்களாக இருந்தால் அதில் சிக்கன் குழம்பு அந்த மாதிரி கூட ஊற்றி சாப்பிட்லாம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டக்குன்னு செஞ்சுலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும் நோட்டிஃபிகேஷன் மூலிமா. இப்போ ப்ரெஷர் குக்கர் வச்சுக்கிறேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாத்தையும் போட்டு நம்ம எல்லாம் தாளிச்சிக்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா ஜீரகம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஜீரகம் நல்லா அந்த நெய்யில் பொரியணும். அப்போ தான் அதுக்கு ஒரு ஸ்மெல் நம்மளுக்கு வரும். ரொம்ப நம்ம வதக்கும் போதே அந்த ஸ்மெல் நம்மளுக்கு வரும். அது கூட ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். பாப்பாக்கு மட்டுன்றதுனால நான் காரம் ஒன்று தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு சால்ட் ஆட் பண்ணி ரைஸ் அதில் ஆட் பண்ணி நல்லா ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும். நான் கொஞ்சம் குழைய தான் வச்சுருக்கேன் பாப்பாக்குன்றதுனால. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.